மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய பிரியண்ணன் அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை மீண்டும் வாழ்த்தாக கொடுத்து, பொதுவாகவே சில நபர்களுக்கும் சில இந்த கட்டுமானத்தை உருவாக்கிய யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் அன்பு நண்பர் அவர்கள் பெயரை கேட்டவுடன் அகம் மகிழ்ந்தது. காரணம், காசியில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் காவல் தெய்வமாக இருக்கவர் யாரு? கால பைரவர். இந்த கால பைரவருக்கு 1200 வருஷத்துக்கு முன்னாடியே ஆதிசங்கர் அந்த பாட்டை அன்னைக்கு எழுதி நகரத்தாருக்கும் இவர் தான் காவலா இருப்பார்னு முடிவு பண்ணி முதல் வரியை ஆதிசங்கரர் ஆரம்பிச்சார். அந்த பாட்டில் முதல் வரி என்னன்னா, தேவர சூத்ரமிந்து சேகரம் கிருபகரம் நாரதாதி யோகி பிருந்தவந்திதம் திகம்பரம் காசி காபுராதிநாத கால பைரவம் பஜே என்று துவங்குகிற பாடல். இந்த பாடலை முழுக்க பாடனா நிகழ்ச்சி நிறைவடைஞ்சிடும். அதனால தேவராஜ சேவியம்னு 100 கோடிக்கு கீழே எந்த கட்டுமானத்தையும் செய்யறதில்லை. ஆனால் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்காக யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 48-50 கோடிகளுக்கான இந்த கட்டுமானத்தை அவர்கள் மேல் இருக்கிற பிரியத்திற்காக இதை செய்ய வந்திருக்கிற யூஆர்சி தேவராஜன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாரும் ரொம்ப மகிழ்ந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை கனவு போல் கண்டு, நாராயணன் அண்ணா சொன்ன மாதிரி அந்த கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில திட்டங்கள் தானுங்க இந்த மாதிரி நடக்க முடியும். மேடையில் நீங்கள் எல்லோரும் கவனிச்சிங்கன்னா அபிராமி ராமநாதன் ஐயா சொன்னாங்க, எல்லாருமே நகரத்தார். அந்த மேடையில் எனக்கு ஒருத்தருக்கு தான் நீங்கள் இடம் கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் மனசில் நகரத்தார் அல்லாத ஒரு மனிதனுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு அதுக்கான தகுதி பெற்றது நான் அண்ணாமலையில் படித்ததுனாலே நினைக்கிறேன். நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எப்பவுமே நான் நினைத்து கொண்டிருப்பேன். ஏன்னா அந்த காலத்தில் 85.7% வாங்கிட்டு 78 ஒரு வருஷம் நான் கல்லூரிக்கு போய் பணம் கட்டிட்டு சிஐடியில் பணம் கட்டிட்டு எம்ஜிஆர் அந்த ஒரு வருடம் மட்டும் எக்கனாமிக்கலி ஃபார்வர்டுன்னு ஒரு கிளாஸ் கொண்டு வந்திருந்தார். அதனால் அந்த வருஷம் எனக்கு சீட் கிடைக்கல. அடுத்த வருஷம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் படிச்சுட்டு அண்ணாமலையில் படித்து முடித்து வரும்பொழுது என் தந்தையும் அவர்களோட நண்பர்களும், நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கே இந்த கல்லூரியில் இடம் வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னா, பாமர மக்களுக்கு எப்படி இடம் வாங்குவாங்க, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு என்னன்னு சொல்லி ஒரு 38 பேர் சேர்ந்து அந்த காலத்தில் ஆரம்பித்த கல்லூரி தான் கொங்கு பொறியியல் கல்லூரி. அந்த கல்லூரியில் எங்கள் அப்பா ஆரம்ப தலைவர். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு கீழே இப்போ 17,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒரு 600 கோடி ரூபா அந்த நிறுவனத்துக்கு டெபாசிட் இருக்குது. நாங்கள் அதை சேவையாக செய்கிறோம். நாங்கள் ஜனத்தொகையில் எங்களோட சமுதாயம் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேர் இருப்போம். அதுக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு குலதெய்வ கோயில் 90க்கு மேற்பட்ட கோயில்கள். ஐயா ஒருத்தர் சொன்ன மாதிரி நாங்களும் சிவகோத்திரம் தான். எங்களுக்கும் எங்கள் குலதெய்வ கோயிலில் எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் இல்லாத குலதெய்வமே இல்லை. எங்கள் குலதெய்வ கோயிலோடு இருக்கிற கோயில் பெயர் அன்னபூரணி சமேத அனுமேஸ்வரர் கோவில்ங்கிறது தான் எங்கள் கோயில். அந்த திருப்பணி இப்போ செஞ்சிட்ருக்கோங்க. இதெல்லாம் எப்படின்னா, நாராயணண்ணா எனக்கு நெருங்கிய நண்பர். பெங்களூர் வீரப்பான்னா எனக்கு காலேஜ் சீனியர். வாடா போடான்னு என்னை கூப்பிடுவார். ஒழுங்காக ரேட் கொடுடா, இந்த வேலை உனக்கு கிடைக்கணும், நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும். நாங்கள் எல்என்டி கேட்டால் அவங்க ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு இபிசி மோடில் சரியாக வேலை செய்கிற ஒரு நபர், அதை ஒழுங்காக வேலை செய்வியா அப்படின்னு கேட்டார். கொடுங்கன்னா நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். நான் எவ்வளவோ இடங்களில் இதே யூபி மாநிலத்தில் நாங்கள் ஜான்சியில் ஒரு வேலை செஞ்சு முடிச்சிருக்கிறோங்க 360 கோடிக்கு. லக்னோவில் ஒரு பால் பண்ணை அமுலுக்கு பண்ணோம், 130 crore பண்ணோம். அது முன்னாடி பண்ணோம்.
ஆனால் நாங்கள் எவ்வளவோ இடத்துல ஒரு சிங்கிள் ஆர்டர் விப்ரோ ஃபவுண்டேஷனுக்கு 2000 crore இப்போ ராஞ்சியில் பண்ணுறேங்க. எவ்வளவோ வேலைகள் செஞ்சால் கூட எல்லாத்துக்கும் மேலே மகுடமாக மன நிறைவாக பொருள் ஈட்டணுங்கிறத விட புண்ணியம் சேர்க்கணும்னு செஞ்ச வேலையாக நாங்கள் இந்த வேலையை நினைக்கிறோம். அந்த மாதிரி தான் எங்களோட இந்த நேரத்தில் நீங்கள் எல்லா நன்கொடையாளர்களுக்கு நன்றி சொன்ன மாதிரி எங்கள் நிறுவனத்தின் சார்பில் தொடர்ந்து இந்த 500 நாட்களும் பாடுபட்ட எங்கள் தொழிலாளர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி எங்களோடு பணிபுரிந்த முருகன், சரவணன், ஹரிபிரசாத் மற்றும் அனைத்து தோழர்களையும் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்க்குறோம். முருகன் எங்களோட 31 வருடங்களாக இருக்கார். நாங்கள் எங்கள் கம்பெனினே நினைக்கிறது கிடையாது. கம்பெனி அவங்களது, அவங்கள நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், அவங்க கம்பெனியை பார்த்துக்கிறாங்க. திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் க்ரோன். வி ஆர் அ 69-year-old கம்பெனி. 36 இடத்துல இந்தியாவில் வேலை செய்கிறோங்க. சிங்கப்பூரில் செய்கிறோம், மொரீஷியஸில் செய்கிறோம். ஆனால் எல்லாத்த விட எங்கள் குடும்பம் ஒரு பாரம்பரியமாக, இப்போ அவங்க ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கு தெரியும், ஈரோட்டிலிருந்து வந்தவங்களுக்கு தெரியும், சைவமாக இருக்கிறோம். எங்களோட சமுதாயத்தில் எல்லாரும் மாமிசம் சாப்பிட்டோம்னா கூட எங்கள் குடும்பத்தில் நாங்கள் யாரும் மாமிசம் சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி நாங்கள் ஒரு தெய்வீகமாக இருக்கிற நாங்கள் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக, ஏன்னா பணியாக நினைக்காமல் இதை ஒரு திருப்பணியாக நினைத்து நாராயண அண்ணா என்ன நினச்சாரோ, யாரும் ஏன்னா நானும் சமுதாய பணியில் எங்களோட சமுதாயத்துக்கு தலைவராக இருக்கேன். ஆனால் தலைவர் அப்படிங்கிறப்போ ஒருத்தருக்கு என்ன விமர்சனம் வரும்? எங்கள் தந்தை சொல்வார், போனால் கோடி அர்ச்சனை லட்ச அர்ச்சனைன்னு சொல்லுவார். எங்கள் அம்மா இன்றைக்கி எப்படி மீட்டிங் முடிஞ்சதுன்னா இன்றைக்கி லட்ச அர்ச்சனை பார், அத்தனை பேர் திட்டுனாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாராயண அண்ணா சோர்ந்த நேரத்தில் கூட நாங்கள் அவங்களுக்கு சொன்னது, நேர்மையாக இருக்கிறீங்க, நெஞ்ச நிமிர்த்தி நடங்க, எந்த இடத்துலையும் யாருக்கும் நீங்கள் தலை வணங்குங்க, ஆனால் எங்கேயும் உங்கள் கௌரவம் குறையாது, இறைவன் உங்களை பார்த்து கொள்வார்னு பல கருத்துக்கள் சொன்னாங்க. இதை நிர்வாகம் எப்படி செய்வதுன்னு அது நீங்கள்லாம் சேர்ந்து நல்ல முடிவு பண்ணுங்கள். எல்லாருக்குமே தெரியும், கோயிலை கட்டுறதோ ஒரு இடத்த உருவாக்குறத விட அதை நிர்வாகம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிரமம். அக்கறையோடு மிக நேர்மையாக பணிபுரிந்தால் மட்டுமே, நேரம் ஒதுக்கி பணிபுரிந்தால் மட்டுமே ஒரு இடமோ ஒரு தொழிலோ ஒரு புண்ணிய ஸ்தலமோ ஒழுங்காக இருக்கும். இத்தனாயிரம் மக்கள் கொண்ட உங்கள் சமுதாயம் மேலும் அடுத்த தலைமுறையினர் இது ஒரு சாதாரண விஷயம் என்று சொல்கின்ற அளவிற்கு மகத்தான சாதனைகளை இந்தியாவிற்கு புரிய வேண்டும். உங்களால் தான் முடியுங்கிற மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் செய்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் எல்லோரும் மேலும் ஒற்றுமையாக இருந்து ஒரு நமக்கு எல்லாருக்கும் ஒரு அற்புதமான உரை, நான் வந்திருக்கிற பெரியவரோட ஒரு விசிறின்னு சொல்லலாம் ஒரு உரை, பல உரைகளை நாங்கள் யூடியூப்லேயும் மற்றதுலேயும் கேட்டிருக்கோம். நான் அவரை நடமாடும் கிருபானந்த வாரியார்னு தான் என் மனைவியிட்ட சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கும் அவரோட உரை. நாம் எல்லோரும் அதையும் கேட்டு இந்த நாளை இனிய நாளாக மாற்றி அமைத்து கொடுத்த அனைத்து அண்ணனோடு, நாராயணன் அண்ணனோடு தோள் நின்று பணிபுரிந்த அனைத்து நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.